ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இம்மட்டும் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை பாதுகாப்பாராக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நிறைவான நன்மைகளை தந்து நம்முடைய வாழ்விலே நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துகிறவர் இந்த வருகிற நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை பேசி ஜெபிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற நாட்களே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இவ்வுலக மக்களுக்கு இரட்சிப்பிற்கு வழிகாட்டி அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அவரிடத்தில் விசுவாசம் வைத்த அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தது. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே அவர் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டதை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலே தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட வைத்தது. ஒரு மனிதனுடைய விசுவாசம் அவருக்கு பின்னாக வருகிற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியிட வைத்தது. நாம் வேதத்திலே பார்க்க முடியும். யோபுவை சாத்தான் சாட்சி கூறினான். அவனுடைய விசுவாசமும் அவனுடைய நம்பிக்கையும் சோதனைகளும் வேதனைகளும் வந்தபோது தேவனை அவன் மறுதலிக்காமல் எல்லாவற்றையும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான். ஆனால் நாம் இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய செயலையும் அவனுடைய பேச்சையும் தன்னம்பிக்கையான் அல்லது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் வைத்திருக்கிற அந்த வார்த்தையை பார்த்து அல்லது அந்த செயலை பார்த்து தமக்கு பின்னாக வருகிற ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒருவனை நான் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒருவனை நான் கண்டதில்லை என்று சொல்லி ஆமீன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 8வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு இப்படி சொல்லப்படுகிறது. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்னாக வருகிறவர்களை நோக்கி பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த விசுவாசத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு ஆமீன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மனிதனுடன் பேசின சில நிமிடங்களிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆமீன், இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவனை நான் பார்க்கவில்லை. என் ஜனங்கள் ஆமீன் என் மேல் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வைக்கவில்லை என்கிற வேதனையோடு தம்முடைய ஜனங்களை பார்த்து நாம் கூறுகிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன? எதற்காக இயேசு இந்த மனிதனை பார்த்து அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? இந்த மனிதன் யார்? எதற்காக இயேசுவிடத்தில் வந்தான் என்பதை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். 8வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் ஆமீன் என்று அவரை வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தான். ஆமீன், இங்கு நாம் பார்க்கிறோம் ஒரு 100க்கு அதிபதி, ஒரு அதிகாரி. ஆமீன், அன்றைக்கு ஆட்சி செய்த ராஜாவுடைய ஆமீன் அரண்மனையில் வேலை செய்த 100க்கு அதிபதி என்கிற மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆமீன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆமீன் இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை செய்வது எல்லாருக்கும் ஆமீன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகஜம்தானே? இவனுடைய விசுவாசத்தை எப்படி ஆண்டவர் ஆமீன் ஆச்சரியப்பட்டார், மெச்சிக்கொண்டார், ஜனங்களுக்கு முன்பாக அவனை சாட்சி கூறினார் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 100க்கு அதிபதி அவன் நினைத்திருந்தால் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருக்கலாம். அல்லது ஆமீன் இயேசுவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு அவனோடு வேலை செய்கிற ஒருவரை ஆமீன் அவரிடத்தில் அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்த 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வந்தான்.
இயேசுவை தேடி வந்தான். ஆமீன். வேதம் சொல்லுகிறது, ஆமீன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதென்று. ஆமீன். அவரை தேடி வருகிறவருடைய வாழ்வில் ஆமீன் நன்மைகளை செய்கிறவர். ஆமீன். அவன் இயேசுவை தேடி வந்ததின் நோக்கம் இயேசுவின் மேல் வைத்திருந்த விசுவாசம். இயேசுவை தேடி வந்த நோக்கம் ஆமீன் அவன் என்ன விண்ணப்பத்தை ஆமீன் ஸ்தோத்திரம் இயேசுவிடத்தில் சொல்ல வந்தானோ, எதை கேட்க வந்தானோ அதை இயேசுவால் மாத்திரம் செய்ய முடியும் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவனுடைய வாழ்வில் இருந்தது. அவனுடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் அவரை நம்பி போனால் அவர் என்னை கைவிட மாட்டார். ஒருவரை நாம் நம்பும் போது அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு மாறாக செயல்களை வெளிப்படுத்தும் போது நாம் நம்பிக்கையற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனால் இந்த நூற்றுக்கதிபதியுடைய வாழ்க்கையை ஆமேன் அவன் இயேசுவை முழுக்க முழுக்க நம்பினான். இவனுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் வேறு எங்கும் பார்க்க முடியாது. ஒருவேளை இயேசுனுடைய அற்புதங்களையும் இயேசுனுடைய அதிசய செயல்களையும் கேட்டு அவர் மேல் நம்பி இவன் வந்திருக்கலாம். அவரை தேடி வந்தவனுடைய வாழ்வில் அவனுடைய நன்மைகளை கண்டுகொள்ள செய்த ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை தமக்கு பின்னாக வருகிற ஜனங்களுக்கு சாட்சி கூறினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை ஆமேன் ஸ்தோத்திரம் நம்பி அவரை தேடுவீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்வில் நன்மைகள் உண்டு. சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது 53ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். ஆனால் ஆமீன் அவரை தேடுகிற உணர்வு உள்ள மனுஷன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவரை தேடுகிறவர்கள் இன்றைக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் மிகவும் மிகவும் குறைவாகிவிட்டார்கள். தங்களுடைய சுய பலனையும் சுய நம்பிக்கையும் தேடி ஆமீன் சுய நம்பிக்கையும் அதன் மேல் ஆமீன் விசுவாசத்தை வைத்து என்னால் முடியும், என்னால் நடக்கும் என்று சொல்லி ஓடுகிற ஆமீன் காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய அதிகாரி, அவ்வளவு பெரிய ஆமீன் ஸ்தோத்திரம் மதிப்பு மிக்கவன் இயேசுவை தேடி வந்திருக்கிறாரே, ஆனால் அவர் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசமே அவனை இயேசுவிடத்தில் தேடி வர செய்தது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்விலே அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஆமீன் அவரை தேடுவதற்கு உங்களை தூண்டுவதாக. ஆமீன் சங்கீதம் 34 சொல்லப்படுகிறது, ஆமீன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுவீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்விலே ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. ஆமீன். ஒன்று அவன் அவரை தேடி வந்தான். நூற்றுக்கதிபதி இயேசுவை தேடி வந்தான் அவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தோடு. அவன் தேடி வந்தது மாத்திரமல்ல, 6வது வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அவனுடைய வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். அவர் மேல் விசுவாசம் வைத்தவன் அவர் மேல் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆமீன். விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் செய்கிறவர், நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் செய்கிற ஆண்டவர் அவர் மேல் நாம் விசுவாசத்தோடு நாம் கேட்போமே ஆனால் நாம் ஆமீன் எவைகளை கேட்போமோ அவைகளை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒன்று அவரை தேடி வந்தான், 2 அவர் மேல் விசுவாசம் வைத்தான். விசுவாசம் வைத்து ஆமீன் தோத்திரம் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். நாம் மனிதனிடத்திலே கேட்பதை விட, மனிதனை நம்புவதை விட அவரை நம்பி அவரிடத்திலே கேட்கும்போது அவர் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமீன் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமீன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமீன். நாம் மனிதனை அல்ல, ராஜாக்களை அல்ல, அதிகாரிகளை அல்ல, நம்முடைய ஆமீன் சுய பலத்தை அல்ல, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லுவோமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே விண்ணப்பங்களை கேட்டு பதில் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நம்முடைய விண்ணப்பங்களை நாம் அவரிடத்திலே சொல்லுவோமையானால் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். காரணம் ஆமீன் அவனுடைய வாழ்வில் ஒரு குணத்தை அவர் பார்த்தார். ஆமீன் விசுவாசம் வைப்பது மாத்திரமல்ல, ஆமீன் அவரிடத்தில் விண்ணப்பம் வைப்பது மாத்திரமல்ல, ஆமீன் நம்முடைய விண்ணப்பத்திற்கும் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கும்
செய்வோம். ஒரு சின்ன ஆமீன் ஒரு குணத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்ததும் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை சொன்னதும் தன்னுடைய சொந்த காரியத்திற்காக அல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ மனைவிக்காகவோ தனக்காகவோ தன்னுடைய சொந்த காரியங்களுக்காகவோ இயேசுவிடத்தில் விண்ணப்பம் பண்ணவில்லை. தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு அற்ப வேலைக்காரனுக்காக அவன் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறான். நிச்சயமாகவே இவனுக்குள் இருந்த குணநலன் இயேசுவை அவன் கவர்ந்தெழுத்தது. அதனால தான் அவனுடைய செயல்பாடுகளை கர்த்தர் கவனித்தார். ஜெபிப்பது மாத்திரமல்ல, விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே நம்முடைய குணநலன்கள் மூலம் இயேசுவை கவர்ந்தெழுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வை எதிர்பார்க்கிறார். ஒரு சாட்சியின் வாழ்வை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்வு அவனிடத்தில் இருந்தது. அவனுடைய வாழ்வில் அவன் எதிர்பாராத அல்லது ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய வீட்டிலோ அல்லது மிகப்பெரிய அதிகாரியுடைய வீட்டிலோ ஒரு வேலைக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது வேலைகளுக்கு கடந்து சொல்வதற்கு அநேகர் தோத்திரம் முந்தியடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனை அந்த அதிகாரி நினைத்திருந்தால் அல்லது நூற்றுக்கு அதிபதி நினைத்திருந்தால் அவனை அந்த வேலையை விட்டு மாற்றி இன்னொருவனை வேலைக்கு சேர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யாமல் அவன் மேல் கருணை நிறைந்தவனாய், அவன் மேல் அக்கறை நிறைந்தவனாய், தன் வீட்டு வேலைக்காரனை ஒரு வேலைக்காரனாக பாவிக்காமல் அவனுடைய விடுதலைக்காகவும் அவன் பிரயாசப்பட்டிருக்கிறான். அந்த பிரயாசம்தான் கிறிஸ்துவின் மேல் அவன் நம்பிக்கை வைப்பதற்கும் விசுவாசம் வைப்பதற்கும் காரணமாய் அமைந்தது. ஒருவேளை இந்த வேலைக்காரன் மேலே அவன் அவ்வளவு அன்பு செலுத்தி இருந்தால், அவன் நினைத்திருந்தால் எத்தனை லட்சங்கள் வேண்டுமானாலும் அவன் செலவு பண்ணியிருக்கலாம். எந்த இடத்துல வேண்டுமானாலும் மருத்துவத்தை மருத்துவரை பார்ப்பதற்கு அவனை அழைத்து சென்றிருக்கலாம். எந்த உச்சக்கட்ட மருத்துவத்தையும் செய்வதற்கு அவன் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அவனுடைய விசுவாசம், இவனுக்கு இருக்கிறதான இந்த நோய், இவனுக்கு இருக்கிறதான இந்த பிரச்சனை இயேசுவிடத்திலே போனால்தான் தீரும் என்கிறதான விசுவாசம் இயேசுவை தேடி வருவதற்கு வைத்தது. அவரால் தான் கூடும், அவரால் நிச்சயமாய் என் வேலைக்காரனுக்கு விடுதலை கிடைக்கும் என்கிறதான விசுவாசம் அவரிடத்திலே வந்து விண்ணப்பம் பண்ண வைத்தது. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்னாடி வருகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அவன் தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குகிறேன். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே நீங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவீர்களே ஆனால் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு நிச்சயமாகவே மாறாது. அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவன் தேவ சமூகத்தில் அல்லது இயேசுடத்தில் வந்து அவன் விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய விண்ணப்பத்திற்கு இயேசு பதில் சொல்லுகிறார், நான் வருகிறேன், உன் விருப்பத்தின்படி வந்து உன் வேலைக்காரனை நான் சொஸ்தமாக்குறேன், குணமாக்குகிறேன் என்று சொன்ன உடனே அவனுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கு இன்னொரு காரணம் இருந்தது. அவன் சொல்லுகிறான், நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக 8வது வசனத்தில், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்த மனுஷன், அவ்வளோ பெரிய அதிகாரி, அவ்வளோ பெரிய தோத்திரம் உயர்வில் இருந்தவன் இயேசுவை தேடி வந்து சொன்ன ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதற்கு காரணம் என்னென்றா, அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இப்படி சொல்லுகிறான், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும், நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழாக வேலை செய்கிறவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர்கள் இருக்கிறார்கள். நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இது செய் என்றால் செய்கிறான். காரணம் என்ன? அவ்வளவு பெரிய அதிகாரத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்திலே சொல்லும் போது சொல்லுகிறான், நீர் என் வீட்டில் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதில் ஒன்று விளங்குகிறது, தன்னை தேவனுடைய சமூகத்தில் அல்லது இயேசுவுக்கு முன்பாக அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னை தாழ்த்துகிறான், தன்னை பெரியவனாக காண்பிக்கவில்லை.
ஆமென். அவன் நினைத்திருந்தால் தன்னை பெரியவனாக காண்பித்திருக்கலாம். அவன் நினைத்திருந்தால் தன்னை ஒரு பெரிய அதிகாரியாகவும் அதிகாரமுடையவனாகவும் தன்னுடைய பேச்சிலையும் செயலையும் வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு முன்பாக நிற்கும் போது ஆமென் தன்னையே தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒருவேளை அவன் சில சமயங்கள் இதை நான் வாசிக்கும் போது நினைத்ததுண்டு, ஒருவேளை அவனுடைய வீட்டினுடைய சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாமோ, அல்லது அவனுடைய சரியான ஒரு வீடு இல்லாதவனாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறதான ஒரு எண்ணங்கள் அவன் தோன்றினதுண்டு. இல்லை, அவன் நிச்சயமாகவே அந்த நாட்களே அவனுடைய வீடு மிகவும் வசதியான வீடாக இருந்திருக்கலாம். அவன் குடும்பத்தார் சேர்ந்து ஒரு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். அவன் கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய அரண்மனை போன்ற வீடை வைத்துவிட்டு அவன் இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த பரிசுத்தருடைய பாதம் என்னுடைய வீட்டில் படுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இதை பார்த்த ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன? இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு ஆமென் இவ்வளவு பெரிய தாழ்மையா? இவ்வளவு பெரிய தாழ்மையா? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் ஆமென் உயர்த்தப்படுவான். ஆமென். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே உயர்வு உண்டு. ஆமென். தேவ சமூகத்தில் ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமேயானால் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்று முடியாது, நான் தகுதி இல்லாதவன். ஆமென். எல்லாவற்றையும் காண்கிறவன் நீர். ஆமென். நீர் நினைத்தால் ஆமென் நடக்காத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்மால முடியும் என்று யாரெல்லாம் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் உங்களுடைய வாழ்விலே தேவ சமூகத்துக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறீர்களானால் ஆமென் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவர் உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் தேவாலயத்திலே ஜெபிப்பதற்காக கடந்து சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசேயன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், என்னுடைய காரியத்தில் எல்லாவற்றிலையும் நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி ஆமென் தோத்திரம் தன்னை உயர்த்தி ஆமென் ஜெபிக்கிறான். ஜெபித்து விட்டு தன்னுடைய ஜெபத்தின் முடிவில் சொல்லுகிறான், இந்த ஆயக்காரனை போல் இல்லாதபடியினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று. ஆமென். அவனுடைய ஜெபத்தினுடைய எண்ணம் ஆமென் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து விடுவார், அவனை போல நான் இல்லை. ஆமென். நான் அவருக்கு முன்பாக நல்லவனாய் இருக்கிறேன் என்பதான ஆமென் உன் எண்ணத்தோடு அவன் ஆமென் பிரசங்கி ஆமென் தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆனால் அவனுடைய ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை. ஆயக்காரனோ மார்பல் அடித்துக் கொண்டு சொன்ன ஒரே வார்த்தை, பாவியாகிய என் மேல் கிருபையாரும், உம்முடைய முகத்தை பார்க்க அல்லது உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தகுதியில்லாத என் மேல் கிருபையாரும் என்று சொல்லி ஆமென் தன்னுடைய ஆமென் மார்பை அடித்துக் கொண்டு அவன் ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனே நீதிமானாக்கப்பட்டு அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அப்படியானால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவருடைய ஆமென் ஜெபத்திற்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய தகுதியை அல்லது அவர்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய ஜெபத்தினுடைய மேன்மையை கர்த்தர் பார்க்கிறார். எப்படி? எவன் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறானோ அவனுடைய வாழ்விலே கர்த்தர் நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு ஆமென் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். விசுவாசித்த 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வந்தான். 2 ஆமென் இயேசுவிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை சொன்னான். 3 ஆமென் தன்னை தானே தேவ சமூகத்திலே தாழ்த்தினான். நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க, உம்முடைய பரிசுத்த பாதம் என்னுடைய வீட்டிலே பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்தவன் ஆமென் ஒரு வார்த்தைக்காக கெஞ்சுகிறான். ஒரு வார்த்தைக்காக, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே யாக்கோபு லாபானுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு பிரயாணம் பண்ணும்போது ஆமென் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்தவன் ஆமென் தன்னோடு கூட வந்த அந்த பெருந்திரள் கூட்டத்தை 2 பரிவாரங்களாக பிரித்து வைத்து விட்டு ஆமென் ஆற்றண்டையில் போய் முழுவதும் செபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஆமென். மரண பயத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு
ஆமென். அவனுக்கு தெரியும் இந்த நாள், இந்த ஒரு இரவு மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் உண்டு, இனி ஒரு எனக்கு இரவு கிடைக்குமான்னு தெரியலை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உண்மைதான். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் தகப்பனுடைய தேசத்துக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை உன் தலைமுறைகள் ஆஸ்வதிப்பேன்னெல்லாம் சொன்னது உண்மைதான். ஆனால் தோத்திரம் அவனுக்கு பயம். என்னைக்கானாலும் ஒரு நாள் உன்னை நான் கொலை செய்வேன் என்கிறதான வார்த்தை அவனை பயமுறுத்தி கொண்டிருந்தது. அந்த பயத்தை ஸ்தோத்திரம் மனதிற்குள் வைத்தவன் தன் சகோதரனாகிய ஏசாவை பார்க்க பயந்து தன்னுடைய 2 பரிவாரங்களாக பிரித்ததில் சில ஆடுகளையும் சில மாடுகளையும் வேலைக்காரிகளையும் தன் சகோதரனுக்கு பரிசாக அனுப்பிவிட்டு ஆற்றண்டையில் போய் தனித்து உட்கார்ந்திருக்கிறான். ராத்திரி வேளையிலே ஒரு தூதன் தோத்திரம் அந்த ஆற்றை கடந்து போகும்போது தேவபுர புத்திரன் என்கிறதை அவன் கண்டறிந்து அவனுடைய காலை இறுக பிடித்து கொண்டு அழ ஆரம்பிக்கிறான். நீர் என்னை ஆஸ்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அதே நிலைமைதான் இந்த 100க்கு அதிபதி சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அற்புதம் உண்டு. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கலாம். அவருடைய ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு அநேக அற்புதங்களை அவருடைய வார்த்தையினாலே செய்தார். தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டது, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். தன்னை அர்ப்பணித்தவன், தன்னை தாழ்த்தினவன், தன்னை தேவ சமூகத்திலே முற்றிலுமாய் ஒப்படைத்தவன் சொல்லுகிறான், தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் செபிக்கிறோம், தேவ சமூகத்தில் விசுவாசமா இருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் சில நேரங்களில் காத்திருப்பதில்லை, அல்லது தேவ சமூகத்தில் சில நேரங்களில் அவருடைய பதிலுக்காக நாம் நம்மை அர்ப்பணிப்பதில்லை. அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை. அவனுடைய அதிகாரம், தன்னை அதிகாரியாக காண்பிக்கிறவன் நினைத்திருந்தால் அவரை அதிகாரப்படுத்தி சொல்லி இருக்கலாம். நீர் பேசினா அல்லது நீர் இங்கிருந்து சொன்னா அவன் விடுதலையாக்கப்படுவான். நீர் ஒரு வார்த்தை சொல்லணும், அவன் அதிகாரத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், என்னுடைய அதிகாரம் இயேசுவிடத்திலே அற்புதத்தை வெளிப்படுத்தாது, என்னுடைய அதிகாரம் அவரிடத்திலிருந்தே பதில் கொண்டு வராது, என்னுடைய அதிகாரம் அவரிடத்திலிருந்து இரக்கத்தை கொண்டு வராது, என்னுடைய அதிகாரம் என்னுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வராது, என்னுடைய தோத்திரம் அதிகாரம் என் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வராது என்பதை புரிந்து கொண்டவன் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தைக்காக கெஞ்சுகிறான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரனுக்காக ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் மேல் அவ்வளவு விசுவாசம் வைக்க வேண்டுமேயானால் காரணம் என்ன? அன்றைய காலகட்டத்தில் இயேசுவை தேவகுமாரன் என்றும் கிறிஸ்து என்று விசுவாசித்தவர்கள் சிலரே. திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாக சென்றாலும் ஸ்தோத்திரம் அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை கண்டாலும் அவருக்கு எதிராய் எழும்பினவர்கள் அநேகர் உண்டு. அநேகர் இயேசுவை பலவிதமாக அறிக்கை செய்தார்கள். ஆனால் முழு நம்பிக்கையோடு ஒருவன் தேவ சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைக்காக கெஞ்சுகிறானே, ஆனால் அவனுடைய விசுவாசம் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையில் பெரிதாக இருந்தது. விசுவாசம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆவிக்குருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் மிக பெரிதாக இருக்கிறது. என் வேலைக்காரனுக்காக ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன அந்த வார்த்தை இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த இயேசுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவர் பார்க்கவில்லை, சந்திக்கவில்லை. எந்த ஜனத்திற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த ஜனங்களே அவரை வெறுத்து அவரை தோத்திரம் பரியாசம் பண்ணி அவரை குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த மனுஷனுடைய செயல்களும் அந்த மனுஷனுடைய விசுவாசமும் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆனால் விசுவாச துரோகம் நேரிடுகிற காலத்தில் இருக்கிறோம். நாம் நம்முடைய சுய பலத்தையோ நம்முடைய சுய சோத்திரம் எண்ணங்களையோ அல்லது சுய சோத்திர சித்தத்தையோ நம்பாமல் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து
நாம் முன்னேற வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமென். இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவின் மேல் யார் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நன்மை உண்டு, அவர்களுடைய வாழ்வில் ரட்சிப்புண்டு, அவருடைய வாழ்வில் ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேணும். அவரை விசுவாசிக்கிறவங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க நிச்சயமாகவே அவரை தேடி வருவாங்க. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை இயேசுவிடத்துல சொல்லுவாங்க. யாரிடத்திலும் பேச முடியாத பிரச்சனைகள், யாரிடத்திலும் சொல்ல முடியாத ரகசியங்கள் இயேசுவிடத்துல சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய விண்ணப்பம், எத்தனையோ ஆண்டுகள் நாம் ஜெபித்து கொண்டு அல்லது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆமென். சில நேரங்கள் அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நீ நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்க்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாகவே அவர் மேல் நீங்கள் விசுவாசம் வைப்பீர்களே ஆனால், ஆமென், ஸ்தோத்திரம், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆமென், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார். 13வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது இயேசு 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவது. அங்க இயேசு உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லல, வேற எதுவுமே சொல்லல. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நிலைநிற்க செய்யணும். நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய குடும்பங்கள்ல நன்மையை கொண்டு வரணும். நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய விசுவாசம் தான் ஆமென் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அவகாசிகளாய் மாற்ற வேண்டும். எனக்கு அருமையான எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற நீங்க அவர் மேல் அதிகமாய் விசுவாசம் வைங்க. ஆமென். அவரிடத்துல நம்பிக்கை வைங்க. என்னுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருவார், பதில் செய்வார் என்கிற விசுவாசத்தோட உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். செபிங்க. ஆமென். உங்கள் விண்ணப்பங்களை பண்ணுங்க, உங்களை தாழ்த்துங்க. நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஆமென் வேத வசனத்தின்படி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஆமென் நல்ல நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆமென் அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி 100க்கு அதிபதி ஆமென் உம்மை விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் ஓடி வந்தான். ஆமென். தேடி வந்தவன் ஆமென் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லி ஆமென் உம்முடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். தன்னை தாழ்த்தி ஒரு வார்த்தைக்காக கெஞ்சினான். ஆமென். நம்முடைய விசுவாசித்து வந்தவனை நீர் வெறுமையாக அனுப்பவே இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்வில் நீர் நன்மைகளை செஞ்சீங்க. அதே போல உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் உம்மையில் விசுவாசம் வைத்து வருகிற ஒவ்வொருடைய வாழ்வு நீர் நன்மைகளை செய்வீராக. பல விண்ணப்பங்களோடும் வேதனையோடும் பல பிரச்சனைகளோடும் இந்த நிகழ்ச்சிகளை ஆமென் ஒருவேளை பார்த்து கொண்டு ஜெப நேரங்களில் ஒருவேளை ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஆமென் அநேகர் இந்த இடத்துல இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து பெரிய காரியங்களை செய்து நன்மைகளை அற்புதங்களை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்வில் இரக்கம் பாராட்டி ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு கர்த்தர் வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆமென். அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நின்று பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற ஆமென் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராட விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.